மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. மச்சான் இன்னைக்கு ஃபைனல் மேட்ச் உற்றவே கூடாது. கப்பு முக்கியம் பிகிலே. அது எப்படி உற்றுவோமா? இன்னைக்கு மேட்ச் தட்டுறோம் தூக்குறோம். கண்டிப்பா தூக்கணும்டா மச்சான். அதெல்லாம் தூக்கிடலாம் வாடா சக்தி. அதான பார்த்தேன். 48 நாள் விரதம் இருந்துட்டா மட்டும் இவனுங்க திருந்திடுவானுங்களாக்கு. 48 நாள் இல்லம்மா, 48 வருஷமானாலும் இவனுங்க திருந்த மாட்டானுங்க. ஆளைய கலக்கினதும் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பேட்டையும் தூக்கிட்டு கிளம்புறானுங்களா? இருக்கட்டும் என் பேரை கதிர கூட்டிட்டு வாரு. எப்படி இவனுங்க இன்னைக்கு பந்து விளையாட போறானுங்கன்னு நானும் பாக்கேன். சக்தி 10 மணிக்கு தானே மேட்ச். ஷார்ப்பா 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிரும்டா. பசங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டல. எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. எல்லாரும் ஆல்ரெடி கிரவுண்ட்ல இருப்பானுங்க. நம்ம போனா மட்டும் போதும். சரி இப்ப போனா கரெக்டா இருக்கும். கிளம்பலாம் வா. ஐயோ இவரா? டேய் என்னடா யார் கண்ணுல படாம மேட்சுக்கு போகணும்னு நினைச்சோமோ அவரே வந்து முன்னாடி நிக்கிறாரு. இன்னைக்கு மேட்சுக்கு போன மாதிரிதான். டேய் என்னன்னாலும் சரி இன்னைக்கு கண்டிப்பா மேட்சுக்கு போய் ஆகணும்டா. எப்படி போறது? முதல்ல அவரை தாண்டி அந்த பக்கம் போக முடியுமான்னு பாரு, அப்புறம் மேட்சுக்கு போலாம். டேய் 2 பேரும் எங்கடா கிளம்பிட்டீங்க? டீ கிடைக்குமாமா? டேய் ஐயோ சாரிடா மச்சான். ஐயோ போடாங்கு. டேய் என்னங்கடா எங்க போறீங்கன்னு கேட்டா ஒருத்தர் கோயிலுக்குன்றீங்க, ஒருத்தர் டீ கடைக்குன்றீங்க. அப்ப 2 பேரும் கோயிலுக்கும் போல டீ கடைக்கும் போல. வேற எங்க போறீங்கன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அது என்னையே கதிது. அவனுக்கு எங்க போறான்னு கேட்டு அவனுக்கு கைய பத்தவே தெரியலையா? ஒருத்தன் கையில பேட், ஒருத்தன் கையில பால். வேற எங்க போறானுங்க? பந்து விளையாட தான் போறானுங்க. ஏ சிம்ரன், அது பந்து விளையாடுறது இல்ல, அது பேரு கிரிக்கெட். அது கிரிக்கெட்டோ கிரிக்கெட்டோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுல. ஆக மொத்தம் பந்து தடவை விளையாட போறீவோ. ஐயோ சிம்ரன். டேய் நீ சிம்ரன் அங்க ரன் போயிரும் போல. சீக்கிரமா விஜய் சொல்லிட்டு கிளம்புடா. டேய் எங்கேயும் கிளம்ப முடியாது. மாலையை கட்டினதும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ மாமா அதெல்லாம் இல்ல மாமா. இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்ச் மாமா, அதான். முக்கியமான மேட்சா? டேய் அதை விட முக்கியமான விஷயங்கள எவ்வளவு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு மேட்சுக்கு போறேன்னு 2 பேரும் ரெடியா நிக்கிறீங்க. நல்ல கேள்வில கதிது. முக்கியமான மேட்ச் ஆமல்ல, முக்கியமான மேட்ச். இவங்க போகலைன்னா அப்படியே இந்தியா பந்து விளையாடுல தோத்து போயிடும்ல. ஐயோ சிம்ரன் லாஜிக்கே இல்லாம பேசாத சிம்ரன். இரு கதிர் மாமா மட்டும் போட்டும் இந்த பேட்டாலே அடிச்ச மண்டையை உடைக்கிறேன். டேய் அன்னைக்கு ஆபீஸ்க்கு வாங்கலான்னு கூப்பிட்டதுக்கு ஆபீஸ்க்கெல்லாம் வர முடியாது, எங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி எதுவும் தெரியாது, வேற எங்கேயாவது வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டீங்க. நீங்க கேட்டீங்கன்றதுக்காக ஒரு ஒர்க் ஷாப்ல வேலை வாங்கி கொடுத்தேன். அங்க போய் உருப்படியா வேலை செஞ்சீங்களாடா? நாளே என்னவோ பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு நின்னாச்சு. நாங்களா வேலையை விட்டு நின்னோம். அந்த டபரா தலைன்னு எங்களை வேலையை விட்டு தூக்கிட்டான். கேட்டுச்சு சக்தி. வேலையை விட்டு தூக்குறாங்கன்னா அப்ப அந்த லட்சத்துல வேலை செஞ்சிருக்கீங்க. ஐயோ என்னடா இவருக்கு எல்லாமே கேக்குது. அப்புறம் எப்படா கவுண்டர் கொடுக்கறது? ஐயோ சும்மாடா டேய். அது மாமா நாங்க வேலையெல்லாம் கரெக்டா தான் மாமா செஞ்சோம். ஆனா ஒரு 2-3 நாள் இடையில ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு லீவ் போட்டோம். அதுக்கு அவர் டென்ஷன் ஆகி போய் வேலையை விட்டு தூக்கிட்டாரு மாமா. முக்கியமான வேலையா? ஏண்டா வேலைக்கு போறதை விட அப்படி என்னடா முக்கியமான வேலை உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குதுடா. உங்க இஷ்டத்துக்கு போகணும், உங்க இஷ்டத்துக்கு வரணும்னா அதுக்கு எவன்டா உங்களுக்கு வேலை கொடுப்பான்? அததானே நான் 2 மாசமா பாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். கேட்க மாட்டேங்கிறானுங்களே. ஆனா இதுக்கு மேல உங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டீங்கடா. இந்த 2 மாசம் நீங்க சொல்றத நான் கேட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் சொல்றத நீங்க கேளுங்க. இன்னைக்கே 2 பேரும் நம்ம ஆபீஸ்க்கு வரீங்க. ஐயோ மாமா அது நாளைக்கு வரட்டுமா மாமா? ஏன் நாளைக்கு தான் நல்ல நாளா? இல்ல மாமா அது இன்னைக்கு மேட்ச். டேய் இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? திரும்ப மேட்ச்ங்கற? அவ்வளவுதான், மேட்ச் போச்சு. டேய் இப்ப என்னடா பண்றது? யாருக்கு தெரியும்? நீ தான் ஏதாவது பண்ணும். நீ ஏன் என்ன பண்றதுன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? ஐயோ என்னடா மேட்சுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? கரெக்டா 1 மணி நேரம் இருக்கு. 1 மணி நேரம் இருக்கா? பாத்துக்கலாம் விடு. என்னடா கூடி கூடி பேசினாலும் என் பேரை கதிர் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுல. எப்படி இவனுங்க நீங்க பந்து விளையாட போறாங்கன்னு நானும் பார்த்தேன். சிக்கனாமல சின்னவன்.
நீ பாருங்கடா, இதுக்கு மேல நீங்க எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. இன்னைக்கே என் கூட ஆபீஸ்க்கு வரீங்க. ஆபீஸ்க்கு வந்து என்ன வேடிக்கை பாக்குறதுக்கா? நானும் 2 மாசமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆபீஸ்க்கு வா ஆபீஸ்க்கு வான்னு உங்களை கூப்பிட்டு இருக்க. அது என்ன காயலாங்கடியா இல்ல மளிகை கடையா? யார் வேணா வந்து வேலை செய்யறதுக்கு? அது சாஃப்ட்வேர் கம்பெனி. அங்க வேலை செய்யணும்னா அதை பத்தி கொஞ்சமாவது வேலை தெரியணும். எதுவுமே தெரியாம அங்க வந்து என்ன பொட்டலமா கட்ட போறாங்க. டேய், என்னடா உன் மாமா விட்டா ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. நம்ம என்ன முன்ன பின்ன கம்ப்யூட்டரை பார்த்ததே இல்லையா? அதுக்குன்னு அவங்க படிக்காதவங்க கிடையாது, படிச்ச பசங்க தான். சொல்லி கொடுத்தா எல்லா வேலையும் கத்துக்குவாங்க. என்னடா பேசுற நீ? எப்படி கத்துக்க முடியும்? இல்ல முன்ன பின்ன எங்கேயாவது ஆபீஸ்ல வேலை செஞ்சிருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருந்தாலாவது சரி நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை கத்துக்குவாங்கன்னு சொல்லலாம். ஆனா இவங்க அந்த மாதிரி எங்கேயுமே வேலை செஞ்சது கூட கிடையாது. செஞ்சதெல்லாம் மெக்கானிக் வேலை, பஞ்சர் ஓட்டுற வேலை. அந்த வேலையை வச்சுக்கிட்டு அங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன கம்ப்யூட்டருக்கு பஞ்சர் ஓட்ட போறானுங்களா? அடி கொய்யால, மச்சான் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த பாலாலேயே அடிச்சு அந்த மண்டையை உடைச்சிடுறேன். பொருடா உடைப்போம். இங்க பாரு, நம்ம ஆபீஸ்ல எந்த வேலையை பத்தியும் தெரியாம அங்க வந்து வேலை செய்ய முடியாது. அதனால தேவையில்லாம அங்க கூட்டிட்டு வந்து வேலை சொல்லி கொடுக்குறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணாம ஒழுங்கா அவங்களுக்கு தகுந்த மாதிரி எங்கேயாவது மெக்கானிக் வேலை வாங்கி கொடுக்குற வழியை பாரு. இவங்க 2 பேரும் இப்ப அங்க வந்து வேலை கத்துக்கிறதுனால என்ன அப்படி ப்ராஃபிட் லாஸ் ஆயிட போகுது? அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆரம்பத்துல வேலை தெரியலனாலும் அங்க வந்து சொல்லி கொடுத்தா எல்லாம் கத்துக்குவாங்க. டேய், நான் சொல்றது உனக்கு புரியல? வேலை தெரியாதவங்கள அங்க வந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. வேலை தெரியாதா? டேய், உன் மாமா யார பாத்துறா வேலை தெரியாதவன் சொல்றாரு? வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். மொத்தமாக வந்தா அத சுத்தமாக முடிப்பேன். வெறு சத்தம் போட வேண்டாம், அட ஒத்தைக்கு ஒத்த வாட. வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன், விவகாரமான வேலைக்காரன். எதுவுமே தெரியாம இவன் வந்து அங்க என்ன வேலை செய்வான்? எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, அதுக்கு அவன் இங்க வேலை செய்யறதுக்கு வரல, எம்டியா வரான். எம்டியா? உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இது வரைக்கும் கெட்டதெல்லாம் போதும், இனி எதுவும் கெடக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் அங்க எம்டியா வர சொல்றேன். அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு எம்டியா வந்து உட்கார்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன அந்த கிரேட் வேலாயுதத்தோட புள்ளங்கிற தகுதியை தவிர அவனுக்கு வேற எந்த தகுதியும் தேவையில்ல. அது ஒன்னே போதும். ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. ஏண்டா சக்தி, நம்ம ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு நினைச்சதுக்கு வேற காரணம் இருக்கு. ஆனா இவர் ஏன்டா நம்ம ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு? வேற எதுக்கு? நீ வீட்டுக்கு வந்ததுக்கே எங்க சொத்து கைய விட்டு போயிருமோ அந்த ஆள் கல்லு விட்டுருக்கும். இதுல வேற எங்க நீ ஆபீஸ்க்கும் வந்துட்டா ஆபீஸும் கைய விட்டு போயிருமோன்னு பயப்படுறாரு போல. இல்லடா சக்தி, ஆபீஸ் கையை விட்டு போயிருங்கிற பயத்துல மட்டும் இந்த ஆளு நம்மள ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்படியா? அப்ப வேற ஏதாவது காரணம் இருக்கும்ன்றியா? அப்படின்னா அத ஆபீஸ்க்கு போய் பார்த்தா தானே தெரியும். அப்ப போலாங்கிறியா? போவோங்கிறேன். சரி, போயிடலாம் விடு. நீதான் உங்களை ஆபீஸ்க்கு வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, ஆனா அவங்க தான் வரமாட்டேன்னு சொல்றாங்கல்ல. யாராவது ஒரு விஷயம் சொன்னா அதை பண்றதுக்கு முதல்ல நமக்கு ஆர்வம் வேணும். அவங்களுக்கு ஆபீஸ்ல வேலையும் தெரியாது, அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பமும் இல்ல. அவங்க தான் வரலன்னு சொல்றாங்களே, விடு. இல்ல மாமா, நான் ஆபீஸ்க்கு வரேன். சிவா, நிஜமா வாடா சொல்ற? ஆமா மாமா, மாமா சொல்ற மாதிரி யாராவது ஒண்ணு சொன்னா அதை முதல்ல பண்றதுக்கு நமக்கு ஆர்வம் வேணும். அதுலயும் நம்ம மேல அக்கறையோட நமக்கு நல்லது யாராவது சொன்னாங்கன்னா அதை பண்றதுக்கு முதல்ல நம்ம ஆர்வம் காமிக்கணும்ல. இவ்வளவு நாள் தான் எந்த ஆர்வமும் இல்லாம இருந்தாச்சு, ஆனா இதுக்கப்புறமா அப்படி இருக்க முடியாதுல்ல. ஏன்னா நடந்தது நம்மள மாத்தணும், ஆனா நடக்க போறத நம்ம தானே மாத்தணும். அதான் மாத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கே இப்பவே ஆபீஸ்க்கு வரேன். என்ன மாமா, ஹாப்பி? ஆனா மாமா, கதிர் மாமா கூட என் மேல அக்கறையில ஆபீஸ்க்கு வாவான்னு கூப்பிட்டாரு. ஆனா அப்பெல்லாம் என் மண்டைக்கு உரைக்காதது இப்ப நீங்க திட்டும் போதுதான் மாமா உரைச்சுது. ஆனா இப்ப மட்டும் நீங்க வந்து ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்லலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன் மாமா. நீங்க ஆபீஸ்க்கு வராதன்னு திட்டும் போதுதான் மாமா கண்டிப்பா ஆபீஸ்க்கு வரணும்னு தோணுச்சு. யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு வரேன் மாமா. வாடா, வந்து என்னத்தை கிழிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். என்னத்தை கிழிக்கிறேன்னு நான் வந்து கிழிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கங்க மாமா. சிங்கம் இறங்கு நக்காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எழுதி, கொடலுருவுற சம்பவம் உறுதி.
இதுவரையில நல்லவன் இருந்தான் இந்த கதையில ராட்சச முகம்தான் பத்தி குச்சியில எரிமலம் அவனு எரிக்காத நீ குலசாமிய வேண்டிக்குமாமே உரைக்காத நீ பேராசுமா ஒரு சாம ஓதிடு பேராசுமா கோபால குறுக்கிடு பேராசுமா லதாசுமா. என்ன மாமா, என்ன இப்படி பார்க்கணும் தானே ஆசைப்பட்டீங்க? இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே மாமா? இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல ப்ராஃபிட் லாஸ் இத பத்தி எல்லாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க. ஏன்னா நான் அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்துல ஆர்வம் காமிக்க மாட்டேன். ஆனா காமிச்சிட்டேனா அதுக்கப்புறம் அதுல அக்கு வேறு ஆணி வேறு நீங்க எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தட்டி தூக்காம விட மாட்டேன். என்ன மாமா, தட்டி தூக்கிடுவோமா? என்ன மாமா, பெரிய மாம்சம் எதுவும் சொல்லாம போறாரு? என்னடா சொல்வாரு? அவர் நீ ஆபீஸ்க்கு வந்து ஷாக்ல போறாருடா. ஷாக் அவருக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் தான். நீ ஆபீஸ்க்கு வருவேன்னு நினைக்கவே இல்லடா சிவா. வர வேணாம் தான் நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது எப்படி மாமா வராம இருக்கிறது? எப்படியோ வந்தியே, அதுவே போதும்டா. உன்னை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சிவா. வாடா வந்து எம்டி சேர்ல உட்காருடா. மாமா உட்காந்து சீட்ல உன்னைய பாக்குறதுக்காக தான் நான் இத்தனை நாளும் வெயிட் பண்ணேன். இல்ல மாமா, நீங்க சொன்னீங்களேன்றதுக்காக தான் ஆபீஸ்க்கு வந்தனே தவிர மத்தபடி அந்த சீட்ல உட்கார்ற தகுதியெல்லாம் இன்னும் எனக்கு வரல மாமா. ஏய், மாமாவோட புள்ளங்கிற தகுதியை விட உனக்கு வேற என்னடா தகுதி வேணும்? அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உனக்கு இருக்கிற தகுதி இங்க வேற யாருக்குமே இல்லடா. இல்ல மாமா, அவரோட புள்ளங்கிற தகுதியால மட்டும் அந்த சீட்ல நான் உட்கார முடியாது. அது அவருடைய வேர்வையாலையும் உழைப்பாலையும் உருவான சீட்டு. அதுல எந்த வேர்வையும் இல்லாம எந்த உழைப்பும் இல்லாம நான் போய் உட்கார்ந்து அது மரியாதையா இருக்காது மாமா. நீங்க சொன்னதுக்காக நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஆனா இங்க நான் இப்ப கூட முதலாளியா வரல, ஒரு எம்ப்ளாயியா தான் வந்திருக்கேன். இங்க என்ன வேலை எப்படி செய்யணும் எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. நீங்க எனக்கு வேலை கத்து கொடுங்க, நான் கத்துக்கிறேன். வேலை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என் அப்பா உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்துல இதுக்கப்புறம் ஒரு செங்கலாவது என்னால உருவாக்க முடியுமான்னு பாக்குறேன். ஏன் வேர்வையாலையும் ஏன் உழைப்பாலையும் அப்படி நான் எதையாவது உருவாக்குனா அதுக்கப்புறமா அந்த சீட்ல நான் உட்கார்றேன் மாமா. சிவா, அந்த சீட்ல உட்கார்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டல. அந்த சீட்ல உட்கார்ற தகுதியை உருவாக்கிக்காம அந்த சீட்ல உட்கார கூடாதுன்னு நினைக்கிற பத்தியா? அதுதான்டா அந்த சீட்ல உட்கார்றதுக்கான மிகப்பெரிய தகுதி. எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. சீக்கிரமாவே எல்லா வேலையும் நீயே தெரிஞ்சுக்குவ. அப்புறம் மாமா உருவாக்கின இந்த சாம்ராஜ்யத்துல செங்கல் இல்லடா, இதே மாதிரி இன்னொரு சாம்ராஜ்யத்தை கூட உன்னால உருவாக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குடா. நீ ஆபீஸ்க்கு வரணும், எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கணும்னு தான்டா நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நீ ஆபீஸ்க்கு வந்துட்ட, அதுவே எனக்கு போதும்டா. அப்புறம் எம்ப்ளாயியா தான் ஜாயின் பண்ணிருக்கேன், வேலை கத்துக் கொடுங்கன்னு கேட்டல. வேலையெல்லாம் கத்துக் கொடுக்குறேன். ஆனா உன்னை எம்ப்ளாயியாலாம் என்னால பார்க்க முடியாதுடா. இங்க பாரு, நீ தான் இந்த ஆபீஸ்க்கு பாஸ் சக்தி. அப்புறம் உனக்கு என்ன வேலை தெரியுமா? இதுக்கப்புறம் இந்த ஆபீஸ்ல இவன் பாஸா இருக்கிறத பாத்துக்க வேண்டியதுதான் உன் வேலை. இதுக்கு மேல இந்த ஆபீஸை விட்டு போறேன்னு சொல்லவே கூடாது. அது உன் பொறுப்பு சக்தி. இல்லண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல போக மாட்டான். ஏன்னா அவன் ஒரு விஷயத்துல முடிவு பண்ற வரைக்கும் தான் யோசிப்பான். முடிவு பண்ணிட்டானா அதுக்கப்புறம் யோசிக்க மாட்டான். சரி சக்தி, அது போதும். அப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு இன்னைக்கு புது பாஸ் வந்திருக்கிறாரு. ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன். சரிங்கண்ணா. என்ன சொல்றீங்கண்ணா? அவர் பாட்டுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன்ட்டு போறாரு. அப்ப மேட்ச்? ஐயோ, ஆமல்ல மேட்ச்.